அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் தமிழ் புத்தாண்டு 2024, அதாவது சித்திரை மாதத்துடைய முதல் நாள் அன்று மறக்காம இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி எல்லா விதமான நிறைகளும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக பெருக ஆரம்பிக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை சித்திரை மாதத்துடைய முதல் நாள், அதாவது தமிழ் வருட பிறப்பு 2024 ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவான் தலைமை பொறுப்பில் வகிப்பவர். அதனால அவருக்கு உரிய இந்த நாளில் வர்றதுனால இந்த வருடம் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வருடமாக கண்டிப்பாக அமையும். சரிங்க, அப்போ ஒரு வருடத்துடைய முதல் நாள் அன்று நம்ம சில விஷயங்களை நம்ம செய்கிறது மூலமாக, சில வழிபாடுகளை செய்கிறது மூலமாக கண்டிப்பாக அதனுடைய பலன் அந்த வருடம் முழுக்கவே நமக்கு இருக்கும். அதோடு நம்ம எப்போவுமே ஒரு முதல் நாள் அன்று நம்ம பாசிட்டிவோட அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நேர்மறை எண்ணங்களோட அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நடக்கும். சரிங்க, இப்போ நாளைக்கு நம்ம சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக அதோடைய பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு. சரி, இப்போ என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நாளைக்கு வருடத்துடைய முதல் நாள், அதனால் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் அழைக்கணும். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான வறுமைகளுமே நீங்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கி செல்வம் பெருக ஆரம்பிக்கும். அப்போது முதல் பொருளாக நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து கல் உப்பு மட்டும் இல்லாமல் மஞ்சள் கூடையும் நம்ம வாங்கி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கும். சுபகாரியங்கள் நடக்கணும், சீக்கிரமாக மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே கூடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் கல் உப்பு மட்டுமில்லாமல் கல் உப்போட நீங்கள் மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம், குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம். இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மஞ்சள் பொடி பாக்கெட்டாக வாங்கி வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது பொருள், நீங்கள் ஏதாவது இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைமண்ட் கல்கண்டு, வெல்லம், சர்க்கரை, இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மூன்று பொருளுமே கண்டிப்பாக வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மூன்று பொருளும் வாங்க முடிஞ்சுன்னா தாராளமாக இந்த மூன்று பொருளையும் வாங்கி வைத்து நீங்கள் காலையில் பூஜை செய்யும்போது அந்த நேரத்தில் இந்த பொருளையும் வைத்துட்டு பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும். மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி எல்லா விதமான சந்தோஷங்களும் தங்கு தடையின்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.